வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல். நம்ம நிட்ஸ் குக்கரியில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பிரியாணி தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். கேரளா ஸ்டைல் செம்மீன் பிரியாணி. செம்மீன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ப்ரான்ஸை தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நிட்ஸ் குக்கரியில் ப்ரான்ஸ் பிரியாணியும் இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த ப்ரான்ஸ் பிரியாணியும் இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். ஐ அஷ்யூர் தட். நம்ம இந்த ப்ரான்ஸ் பிரியாணியை கொஞ்சம் சாத்விகமான பிரியாணின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப இந்த மசாலாவோட இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல், ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல், ஒரு மைல்டான ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஆனால் டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு பிரியாணிங்க இது. இதில் நம்ம ப்ரான்ஸ் எல்லாம் கோகோனட் மில்கில் குக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிச்னஸ், க்ரீமினஸ், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப என்ஹான்ஸ்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலையே எப்படி கேரளா ஸ்டைல் செம்மீன் பிரியாணி ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவும் நம்ம கேரளா ப்ரான்ஸ் பிரியாணிக்கு ப்ரான்ஸை நம்ம முதல்ல மேரினேட் பண்ணிடலாம். இது ஒரு 1/2 kg ப்ரான்ஸ், அதாவது 1 kg வாங்கி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 1/2 kg இருக்குங்க. இதில் 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் என்னென்ன இருக்குன்னா 1 teaspoon ஆஃப் தனியா பவுடர், 1 teaspoon ஆஃப் சில்லி பவுடர், ஒரு 1/2 teaspoon டர்மரிக் பவுடர், 1/2 teaspoon பெப்பர் பவுடர், ஒரு 1 teaspoon கரம் மசாலா, 1/2 teaspoon ஃபெனல், அதாவது சோம்பு பெருஞ்சீரகம் இல்லையா அந்த பவுடர், அப்புறம் க்யூமின் அதாவது சின்ன ஜீரகம், நார்மல் ஜீரகம் பவுடர் ஒரு 1/2 teaspoon. இதெல்லாம் தாங்க, எல்லாமே அதில் ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த ப்ரான்ஸுக்கான சால்ட், அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கையில் கூட மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் வீடியோவில் பண்ணுறதுக்காக இந்த கரண்டிலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ப்ரான்ஸ் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது நம்ம ப்ரான்ஸில் மேரினேட் பண்ணி அதே பவுடர்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரே ஒரு டீஸ்பூன், பிரியாணி மசாலா, க்யூமின் சீட்ஸ் பவுடர், ஃபெனல் பவுடர்லாம் 1/2, தனியா பவுடர் 1/2, பெப்பர் 1/2, டர்மரிக் 1/2. ஓகேங்களா, நம்ம ப்ரான்ஸ் நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. 1 cup ஆஃப் திக் கோகோனட் மில்க், 1.5 cup ஆஃப் பாஸ்மதி ரைஸை சோக் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன், வாட்டர் இல்லாமல். நீங்கள் கைமா ரைஸ், ஜீரக சம்பா ரைஸில் கூட பண்ணலாம். நான் எனக்கு என்னமோ இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பண்ணுங்கிற ஒரு மூடு, நம்மளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மூடு இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்புறம் இதெல்லாம் கார்னிஷிங்க்கு 2 ஆனியனை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கேஷ்யூ அண்ட் ரேசின்ஸ், இதெல்லாம் நல்ல ஆடட் ஃப்ளேவர்ஸுங்க, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் ஹோல் கரம் மசாலா, நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ, பட்டை, லவங்கம், ஸ்டார் அனைஸ், மேஸ், என்னென்ன இருக்கோ ஹோல் ஸ்பைசஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் புதினா ஒரு 1/2 கட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கொரியாண்டர் லீவ்ஸ் அதுவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 க்ரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டொமேட்டோ அதையும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் வெஜிடபிள்ஸ். அப்புறம் ஆல்ரெடி சொன்னேன்னா சாஃப்ரான் கொஞ்சம் பாலில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வெறும் நெய்யில் பண்ண போகிறதில்ல. கேரளா ப்ரான்ஸ் பிரியாணின்றனால கோகோனட் ஆயில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் நான் இங்கே ஆனியன் ஃப்ரை பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்ப்போம். ஸோ இதுவும் நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான், ரொம்பலாம் நம்மளுக்கு இந்த பிரியாணியில் ஆயில் தேவையில்லை. ஓகே, அப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். ஹீட் ஆகட்டும். நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நம்ம ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ பேசிக்காக பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இருந்தால் சந்தோஷம். அப்புறம் மற்றபடி உங்கள் வீட்டில் என்ன ஹோல் கரம் மசாலாஸ் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஓகே, அப்புறம் ஆனியன்
ஒரு 2 ஆனியன் சொன்னேன் இல்லையா, தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இது நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ஆனியன்ஸ் நல்லா கேரமலைஸ் ஆயாச்சு. ஸோ இப்போ என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எகெயின் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு. ஓகே, அந்த ரா ஸ்மெல் போகணும் கண்டிப்பாக. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் நான் ரைஸ் தனியாக குக் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த வாட்டரில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணோம்னா ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஒரே ஒரு பிரிஞ்சி லீஃப், அப்புறம் ஒரு 2 புதினா இலை, ஒரு 2 கொரியாண்டர் லீவ்ஸ். இது கொதிக்கட்டும். ஸோ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் ரா ஸ்மெல் போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். டொமேட்டோஸ் கூட என்ன ஆட் பண்ணோம், சாஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும். ஓகே, கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி குக் பண்ணிங்கன்னா இந்த டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ இதோ நம்ம டொமேட்டோஸ் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். தனியா பவுடர், cumin பவுடர் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதோட ரா ஸ்மெல், இந்த பவுடரோட ரா ஸ்மெல்லாம் போகணும். ஸோ இதோ ஒரு பக்கம் நம்ம மசாலா நல்லா ரா ஸ்மெல்லாம் போய் பாருங்கள் நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட ப்ரான்ஸ் இருக்கு இல்லையா, மேரினேட் பண்ண ப்ரான்ஸ், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம், அப்புறம் நல்லா புதினா அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுங்க. இப்போது கொஞ்சம் கவர் பண்ணி குக் பண்ணலாம். ஒரு பக்கம் ப்ரான்ஸு கவர் பண்ணி குக் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் நம்மள ரைஸுக்கு வச்ச தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ ரைஸை நான் ஆட் பண்ணிடுறேன். தனியாக ஒரே கையில் கேமரா, ஒரு கையில் சமையல்னு டான்ஸ் ஆடின்னு இருக்கேன். ஸோ ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணும், இந்த ரைஸுக்கான உப்பு அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். இனி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 80% குக் பண்ணி எடுத்துடணும் இந்த ரைஸை. நம்ம ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1 கப் ஆஃப் கோகோனட் மில்க் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை கவர் பண்ணி குக் பண்ணுங்க. இந்த ரா ஸ்மெல் போயிடும். ஸ்லோ குக் பண்ணும்போது ப்ரான்ஸ் ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம ரைஸ் சூப்பராக லாங்காக அழகாக குக் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னொரு 5 மினிட்ஸ், இப்போ ஒரு 60% ஆகிடுச்சு. ஒரு 80% குக் ஆகணும். நம்ம ரைஸ் கிட்டத்தட்ட 80% குக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரைஸை ட்ரெயின் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி வடியிட்டோம். இதுவும் நம்ம ப்ரான்ஸ் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணுங்க, ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம ரைஸ் இன்னும் 20% குக் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக இப்போது ஒரு பழைய தவா, வீட்டில் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற தவாவை வச்சு ஹை ஃப்ளேமில் வைங்க. அதில் இந்த பிரியாணி பாட்டை வைங்க. ப்ளஸ் நம்ம ரைஸ் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி குக் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம், அதை மெதுவாக லேயர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரைஸை நம்ம லெவல் பண்ணியாச்சு, லேயர் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக கீ, ஓகே, ஃப்ரைடு ஆனியன்ஸ், அப்புறம் நம்ம புதினா, ஃப்ரெஷ் புதினா அண்ட் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது, கேஷ்யூ, ரேசின்ஸ்
போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாஃப்ரான் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம். ஓகே, இப்போது இதை கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணி 10 மினிட்ஸ் ஹையில் இருக்குது. இப்போது ஸ்டவ்வு தோசை தவா மேலே இருக்குது. ஹையில் 10 மினிட்ஸ், அப்புறமா ஸ்ட்ரிம் இருக்கிற லோவஸ்ட்டு வச்சு ஒரு 10 மினிட்ஸ். ஸோ இப்போ நம்ம 20 மினிட்ஸ் தம்மில் வச்சாச்சு. அதாவது 10 மினிட்ஸ் ஹையில், 10 மினிட்ஸ் ஸ்லோவில். பாருங்கள், இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ஜென்டிலாக இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக ரைஸும் எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். சிலவங்க கீழே இருக்கிற மசாலா மட்டும் தனியாக பிளேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட் ரைஸை போடுவாங்க. நான் இங்கே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறது. பாருங்கள் பாருங்கள், நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட் பண்ணிடலாம். இதோ நம்ம கேரளா ஸ்பெஷல் செம்மீன் பிரியாணி. செம்மீன் பிரியாணினா ப்ரான்ஸ் பிரியாணி. சூப்பராக டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப மசாலாலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒரு சாத்விகமான ஒரு பிரியாணிங்க இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. வெரி டேஸ்டி, ஃப்ளேவர்ஃபுல், க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கிற ப்ரான்ஸ் பிரியாணி எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.